அதே மாதிரி ஜனாசா குளிப்பாட்டு என்ன செய்வாங்க, அது எதுக்குன்னு கஷ்டமாக்கணும். அப்பதான் நீங்க மோதினாரையும் நம்பி இருக்கணும், இல்லாட்டி நீங்க குளிப்பாட்டுவீங்க. அதுக்காக பயங்கரமான சரத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமான என்னன்னு அதுக்குன்னு சில துவாக்கள், அதுக்கு அதெல்லாம் ஓதி பண்ணும்போது சொல்லுவாங்க. இது என்ன இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்ப இதெல்லாம் சொல்லி தந்தாங்க? குளிப்பாட்டுறதுக்கு ஒரு துவாவும் கிடையாது. அதுக்கு அல்ஹம்து ஓத வேண்டியதோ மற்றது ஓத வேண்டியதோ அது சுப்ஹானல்லாஹ் ஓதுறதோ அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் குளிப்பாட்டும் போது இதை ஓதணும்னு உனக்கு சொல்லி தந்த ஆள் யாரு? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு துவாவும் கிடையாது. சும்மா தண்ணியை ஊத்த வேண்டியதான். வலது பக்கம் ஊத்த சொல்லியிருக்கா, ஊத்திட்டு போயிட வேண்டியதான். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறந்தவன விளக்கு கொளுத்தி வச்சிருவாங்க. நெருப்பு வணங்கிகள் மாதிரி இறந்த உடனே கால் மாட்டில் என்ன செய்வாங்க, ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு எப்படி எரியும்? ஜனாசாவில் அடக்கிட்டு வந்தவனே ராத்திரி பூரா எரி, பகல் பூரா எரி, 3 நாளைக்கு அந்த விளக்கு எரியுமா, ஆவி வந்துருமா. இறந்து போனாவே சுத்திக்கிட்டே இருக்குங்கிறதுனால விளக்க கொளுத்தி வைக்கிறது, மெழுகுதிரியை கொளுத்தி வைக்கிறது, இது மாதிரியான எந்த விதமான சடங்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. நெருப்பை வணங்குறவர்களுக்கு அது சரி. இஸ்லாமிய மார்க்கத்தில் வெளிச்சத்துக்கு தான் விளக்கே தவிர அது வேற ஒரு கணக்கில் விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நவீன காலத்தில் எல்லாம் டீப் லைட் இந்த மாதிரி விளக்கு வந்த பிறகு அந்த விளக்கு கொளுத்தி வச்சுப்பாங்க. இது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலேயும் ஒரு விளக்கு கொளுத்தினா என்னது? நீ சடங்கா செய்றீங்க. இப்ப வெளிச்சத்துக்கு நீங்க செய்யல. வெளிச்சத்துக்கு கரண்ட் போச்சுன்னா விளக்கு கொளுத்தினா ஒரு அர்த்தம் இருக்குது. கரண்ட் இருக்கும் பொழுது, டீப் லைட் போட்டிருக்கும் பொழுது அதுல என்ன செய்வாங்க, அந்த கால் மாட்டில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க ஜனாசாவுக்கு பக்கத்துல. ஜனாசாவை எடுத்துட்டு போயிட்டா கூட ராத்திரி பூரா விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். இது எதுக்கு செய்றீங்க? அப்ப நெருப்புக்கு என்னமோ இருக்குதுங்கிற மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு மாதிரி செய்றீங்க. இது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தராத ஒரு விஷயம். இது செய்யக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இறந்து போன உடலை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அந்த இறந்து போன கிழமை, இறந்து போன நாளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்தவாறு பொருள்கள், ரொட்டி எடுத்துட்டு போறது, வாழைப்பழத்தை எடுத்துட்டு போறது, அரிசி கொண்டுட்டு போறது, தர்மம் செய்யலாம். இறந்தவருக்கு வேண்டிய இப்படியா அந்த ஜனாசா கிட்ட வச்சு கேவலப்படுத்தி அவங்களை அடிச்சுக்கிற வச்சு அந்த மக்களை வாங்கக்கூடியவன் கண்ணியமான முறையில் வாங்கிட்டு போக வைக்காம ரொம்ப அற்பமான கேவலமாக கருதப்படக்கூடியவர்கள் தான் அதை வாங்குவாங்க. சமுதாயத்தில் ரொம்ப இழிவாக கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் வர சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம், சோத்தை கொண்டு போறது, அரிசியை கொண்டு போறது, அங்கனுக்குள்ள கபர்ஸ்தான்ல வச்சு என்ன செய்யறது, அளந்து கொடுக்கிறது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த உணவுகள் எல்லாம் கொண்டு போனப்பட்டதுக்கு என்ன இல்ல, தேங்காயோ பழமோ பூவோ எதுவும் கொண்டு போக தேவையே இல்லை என்பதை அடுத்து விளங்கிக் கொள்ள வேண்டும்.